பூவாஸ் பூவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, இசையா என் இசையா அன்பினால் என்னை மூடுமையா. இதனால கூட மோவாப் என்ற அருவருப்பிலிருந்து விடுதலை தருகிறார். அது ஒரு சிறையிருப்பு, மோவாபின் சிறையிருப்பிலிருந்து விடுதலை. எப்படின்னா ரூத் ஒரு மோவாபிய பெண் தான். மோவாபிய பெண், மோவாப் இனமே லோத்தினுடைய மகள் தன் தகப்பனால் கர்ப்பவதி ஆனதுனால வந்த வம்சம்தான் மோவாப். அந்த மோவாப்பு கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு வம்சமாக இருந்தது. மோவாபியனும் அம்மோனியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அந்த மோவாப் இனத்திலிருந்து வந்த பெண் தான், அருவருப்பான இனத்தில் வந்த பெண் தான் ரூத். ஆனால் கர்த்தர் அந்த ரூத்துக்கு மறுவாழ்வு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யார் மூலமாக? போவாஸ் மூலமாக. ஒரு பெரிய அதிபதியாக, அதாவது அதிபதிக்கு மனைவியாக மாற்றி விடுவார் அவளை. அந்த அருவருப்பான இடத்துல வந்த அவளை கர்த்தர் மாற்றினாரே. அப்போது எந்த அருவருப்பான காரியத்தில் நீ இருந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை விடுதலை கொண்டு உன்னை அவருடைய ராஜ வம்சத்துக்குள்ளே உன்னை சேர்த்து மகிமையாக மாற்றுவார். எப்படி அந்த ரூத்துக்கு மறுவாழ்வு கொடுத்தாரோ அதுபோல் உனக்கும் மறுவாழ்வு கொடுக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட பாவியாயினும் நான் தள்ளவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ரூத் 4:13 கூட போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். பார்த்தீங்களா? போவாஸ் ஒரு பெரிய சம்பத்து நில சமீன்தார். அவருக்கு ரூத்து மனைவி ஆயிட்டா. எப்படி பாருங்களேன், அவளை மனம் செய்து கொண்டார். இதில் இந்த போவாஸ் யாருக்கு அர்த்தமாக சொல்லப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்துவுக்கு அர்த்தமாக சொல்லப்படுகிறது. அவருக்கு மனவாட்டியாக நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் அவருடைய மனவாட்டி ஆகும்போது பெரிய சொத்துக்கு அதிபதியாக மாறுகிறோம். எப்படி அப்படின்னா, போவாஸ் என்ற இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ரட்சிப்பின் அதிபதி. அவர் நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து அருவருப்பிலிருந்து விடுதலை பண்ணி அவருக்கு சொந்த மனவாட்டியாக மாற்றிக்கொள்கிறார். அதனால் நாம் அவருக்கு மனைவியாகும்போது அந்த அந்தஸ்தை நாமும் பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பின் அதிபதியாக நம்மையும் மாற்றுகிறார். ஆமேன்.